கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க, அதுவும் மிக குறைஞ்ச விலையில. எப்சன் ஈகோ டேங்க் பிரிண்டர்ஸ். இது வெறும் ஃபேபுலஸ் இல்ல, இது டோட்டலி பிரிண்டபிளஸ். முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் இன்றைக்கு என்ன பேசப் போகிறார் என்று இந்தியாவிலே இருக்கிற அனைத்து ஊடகங்களும் உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நம் தலைவர் பேசுகிற செய்திதான் இன்றைக்கு இந்திய அளவில் பேசப்படுகிறது. உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், என்ன திட்டங்களை அறிவிக்கிறார், அது மக்களுக்கு எப்படி மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்துகிறது என்பதற்கு உதாரணமாக இரவோடு இரவாக திட்டமிடுகிறார். நேற்றைக்கு காலையிலே எழுந்ததும் தமிழ்நாட்டிலே இருக்கிற அத்துணை வீட்டு பெண்கள் மனதிலும் அந்த வீட்டிலே ஆண் குழந்தை பிறந்தால் என்ன மகிழ்ச்சி இருக்குமோ அதை போல எல்லோருடைய மனதிலும் பூரிப்பு பொங்கியதை நாம் பார்த்தோம். 5000 ரூபாயை கேட்டு கொடுப்பவர்கள் சில பேர் இருக்கிறார்கள். கேட்காமல் கொடுக்கிற தலைவராக தமிழ்நாட்டில் 5000 ரூபாயை அள்ளி கொடுத்து தமிழகத்தினுடைய பெண்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு புகழ்பெற்ற தலைவராக தமிழகத்திலே 1000 இயக்கங்கள் இன்றைக்கு களத்திலே நின்றாலும் கூட இன்றைக்கு இந்தியாவை உற்று நோக்கக்கூடிய ஒரு மாபெரும் தலைவராக நான் சொல்லவில்லை. இந்தியா டுடே என்கிற ஒரு மிகப்பெரிய ஆங்கில பத்திரிகை, அதே போல சி ஓட்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய கருத்துக்கள், சி ஓட்டர்ஸ் வெளியிட்டிருக்கிற கருத்து கணிப்புகள் இதுவரை பொய்யானதில்லை. அப்படிப்பட்ட சி ஓட்டர்ஸ் இந்தியா டுடே கருத்து கணிப்பு தமிழ்நாட்டிலே அறுதி பெரும்பான்மை பெற்று மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பை அமைத்து அந்த அடிப்படையிலே நம் வேகம் இன்னும் இந்த கருத்து கணிப்புகளில் எல்லாம் நாம் மயங்கிவிடக் கூடாது. இந்த கருத்து கணிப்பு என்பது நமக்கு ஒரு பூஸ்டாக இருக்க வேண்டும். ஆகவே நாம் இந்த கருத்து கணிப்பு என்பதை ஒரு பக்கபலமாக எடுத்துக்கொண்டு களத்திலே நாம் இன்னும் போராட வேண்டும் என்கிற அடிப்படையிலே தான் இப்பொழுது அதற்கு தகுதியான நபர்கள் என்று பார்த்தால் இந்த இயக்கத்திலே மூத்த முன்னோடிகள் ஏராளமான பேர் இருக்கிறார்கள். பொற்கிளி பெற்றவர்கள், ஒரு காலத்திலே இந்தி எதிர்ப்புக்காக போராடி சிறை சென்றவர்கள், ஆட்சியில் இருந்தாலும் ஆட்சியில் இல்லாத காலகட்டத்திலும், குறிப்பாக சொன்னால் மிசா காலத்தில் எல்லாம் பட்ட அடிகளும் கொடுமைகளும் தாங்கி இந்த இயக்கத்தை தாங்கி பிடித்தவர்கள் ஏராளமான பேர் இருக்கிறார்கள். இன்றைக்கும் இந்த இயக்கத்திலே பல்வேறு மக்கள் செல்வாக்கு பெற்ற நபர்களும் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். வலுவோடு களத்திலே இருந்து திராவிட முன்னேற்ற கழகமும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தான் என்னுடைய உயிர் மூச்சு என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற தொண்டர்கள் இருக்கிறார்கள். எத்தனையோ இயக்கங்கள் இருக்கிறது, 24 அணிகள் இருக்கிறது, கழகம் இருக்கிறது, இளைஞர் அணி இருக்கிறது, மகளிர் அணி இருக்கிறது, மாணவர் அணி இருக்கிறது, மகளிர் அணி இருக்கிறது, தொண்டர் அணி இருக்கிறது, வர்த்தக அணி இருக்கிறது. இப்படி 1000 அணிகள் இருந்தாலும் கூட தலையாய அணி என்று எது என்று சொன்னால் இளைஞர் அணி என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்கு தந்திருக்கிறார்கள். நான் சமீபத்திலே தான் இதை தெரிந்து கொண்டேன். கழகத்திலே ஒன்றிய கழக செயலாளர்கள் எல்லாம் ஓடோடி வேலை செய்வார்கள். அப்படிப்பட்ட ஒன்றிய கழக செயலாளர்களுக்கு ஒன்றைதான் கிடைத்தது. ஆனால் இளைஞர் அணிக்கு 5 கிடைத்தது. அப்போ அப்படி துணை அமைப்பாளருக்கு, இந்த இயக்கத்தில் இருக்கிற பேரூர் செயலாளருக்கு 50 தான் கிடைத்தது. ஆனால் இளைஞர் அணியிலே இருக்கிற துணை அமைப்பாளருக்கு 1 கிடைத்தது. இதெல்லாம் உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இளைஞர் அணியில உங்களுக்கு எல்லாம் கிடைக்கிறது, எல்லாம் கிடைக்கிறது. பதவி கிடைக்கிறது, புகழ் கிடைக்கிறது, லட்சுமி கிடைக்கிறது, எல்லாம் கிடைக்கிறது. ஆக உங்களுக்கு எல்லாம் கிடைக்கிற பொழுது இந்த இளைஞர் அணியின் மீது இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு ஈர்ப்பு வருகிறது. உங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன குறை இருப்பதாக நேற்றைய இடத்தில என்னுடைய நண்பர் கபில் சொன்னார். ஆனா ஒரு முறையாவது நம்ம துணை முதலமைச்சர் கூட ஒரு போட்டோ எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும்.
துணை முதலமைச்சரோடு ஒரு போட்டோ எடுத்தால் கூட எல்லாரும் சந்தோஷமாக நடப்பாங்கன்னு சொன்னாங்க. ஆகவே அதையெல்லாம் விரைவில் நிறைவேற்றுவதற்கு இங்கே இருக்கிற நாங்கள் அத்தனை பேரும் முயற்சி எடுப்போம் என்று சொல்லி இந்த இளைஞரணி கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிற இளைஞரணியினுடைய அமைப்பாளராக நீண்ட காலம் தமிழ்நாட்டினுடைய நமது மாண்புமிகு மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் நற்பணி மன்றத்தினுடைய தலைவராகவும் ஈரோடு மாவட்டத்தின் இளைஞரணி துணை அமைப்பாளராகவும் மாணவர் பருவத்திலிருந்து இளைஞரணியிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டு எந்த விதமான பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் இளைஞரணிக்காக ஒரு இளைஞரை போல சுற்றி சுழன்று பணியாற்றி வந்து நீண்ட காலமாக எதிர்பார்த்து ஒரு பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு கருத்தை சொல்லுவார்கள். ஒரு மரத்திலே கனி தொங்கிக் கொண்டிருந்தது, அது யாருடைய மடியிலே விழுமோ என்று எல்லோரும் பார்த்திருந்தார்கள். அது நல்ல வேளையாக என் மடியிலே விழுந்தது, அந்த விழுந்த கனியை எடுத்து என் இதயத்திலே வைத்துக் கொண்டேன் என்று சொன்னதை போல இன்றைக்கு இதயக்கனியாக நமது மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு நமது மாவட்டத்தினுடைய அமைப்பாளர் சன் சுரேஷ் அவர்களை இதயத்திலே வைத்துக் கொண்டார். ஆக அவருக்கு மத்திய மாவட்ட கழகத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து, மாவட்ட துணை அமைப்பாளர்களாக மரியாதைக்குரிய வழக்கறிஞர் பால் அவர்களை, மரியாதைக்குரிய மகேஷ் என்கிற ராகவேந்திரன் அவர்களை, மரியாதைக்குரிய திரு ராஜேஷ் அவர்களை, மரியாதைக்குரிய குமார் அவர்களை, மரியாதைக்குரிய திரு குணசேகரன் அவர்களை, மரியாதைக்குரிய ஸ்டார் சரவணன் அவர்களை, ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் தெற்கு ஒன்றிய பவானி செயலாளர் அண்ணன் கேப்டன் துரைராஜ் அவர்களை, வடக்கு ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளரும் முன்னாள் இளைஞரணியினுடைய செயல்மரவருமான KA சேகர் அவர்களை, மத்திய ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் மகேந்திரன் அவர்களை, அம்மாப்பேட்டை ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய திரு அசோக்குமார் அவர்களை, மரியாதைக்குரிய திரு அறிவானந்தம் அவர்களை, மரியாதைக்குரிய திரு சுந்தரம் அவர்களை, பெருந்துறையிலிருந்து கலந்து கொண்டிருக்கிற ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்கள் திரு பால் சின்னசாமி அவர்களை, திரு பெரியசாமி அவர்களை, திரு சோழி பிரகாஷ் அவர்களை, திரு செல்வராஜ் அவர்களை, திரு கனகராஜ் அவர்களை, பேரூர் கழகத்தின் செயலாளரும் நகர்மன்றத்தினுடைய தலைவருமான OCV ராஜேந்திரன் அவர்களை, அதே போல நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருக்கிற அம்மாப்பேட்டை ஒன்றியத்தினுடைய பேரூர் கழகத்தினுடைய செயலாளர்கள் திரு கண்ணன் அவர்களை, திரு ஆப்பக்குடம் சீனிவாசன் அவர்களை, ஜம்பை ஆனந்தன் அவர்களை, தலைமை கழகத்தினுடைய பேச்சாளர் மரியாதைக்குரிய கண்ணன் அவர்களை, ஊத்துக்குடி தெற்கு ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் திரு பிரபு அவர்களை, இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிற பேரூர் கழகத்தினுடைய செயலாளர் பெத்தாம்பாளையம் அண்ணன் தங்கமுத்து அவர்களை, இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிற துணை அமைப்பாளர் தவமணி அவர்களை, அதே போல ஐடி விங்கினுடைய அமைப்பாளராக புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற திரு ஜெகநாதன் அவர்களை, நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிற சரங்கபாளையம் பேரூர் கழகத்தினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய திரு பழனிசாமி அவர்களை, மரியாதைக்குரிய வடக்கு ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் சுப்பிரமணியம் அவர்களை, மரியாதைக்குரிய கிழக்கு ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் பெரியசாமி அவர்களை, உலகடம் பேரூராட்சி மன்றத்தினுடைய தலைவர் மாவட்ட அமைப்பாளர் திரு வேலுச்சாமி அவர்களை, மரியாதைக்குரிய அண்ணன் வர்த்தகணியினுடைய செயலாளர் அண்ணன் முன்னாள் பொருளாளர் அண்ணன் செல்வராஜ் அவர்களை, இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற ஊத்துக்குடி பேரூர் கழகத்தினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய திருமூர்த்தி அவர்களை, மரியாதைக்குரிய தொண்டரணியினுடைய அமைப்பாளர் அண்ணன் வேலுச்சாமி அவர்களை, இந்த நிகழ்ச்சியில முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிற இளைஞரணியினுடைய நிர்வாகிகளே, பொதுமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லிக் கொள்கிறேன். ஒரே ஒரு கருத்து, இந்த இளைஞரணி என்று சொன்னால் உங்களுக்கெல்லாம் சுவாமி விவேகானந்தர் அவர்களை பற்றி தெரியும். சுவாமி விவேகானந்தர் அவர்கள் ஒரே ஒரு கருத்தை சொல்லுவார்கள், என்னிடத்திலே 100 இளைஞர்களை தாருங்கள், இந்த உலகத்தையே மாற்றி காட்டுகிறேன் என்று சொன்னவர் சுவாமி விவேகானந்தர் அவர்கள். ஆக அப்படிப்பட்ட மிகப்பெரிய
இன்றைக்கு உலகத்தால் போற்றப்படுகிற சுவாமி விவேகானந்தருடைய வாயிலே இருந்த கருத்துக்கள், இளைஞர்களை தாருங்கள், உலகத்தை மாற்றி காட்டுகிறேன் என்று சொன்னவர் சுவாமி விவேகானந்தர் அவர்கள். ஆக அப்படிப்பட்ட மிகப்பெரிய நம்பிக்கை இந்த உலகத்துக்கு யாரிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் இளைஞரிடத்தில் இருக்கிறது. இளைஞர்கள் தான் இந்த நாட்டினுடைய நம்பிக்கை. இளைஞர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நம்பிக்கை. இளைஞர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்காலம். ஆக அப்படிப்பட்ட இந்த இளைஞர் அணி இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு இதயமாக இருந்து செயல்படுகிறது. நம் உடலிலே 1000 உறுப்புகள் இருக்கலாம். ஆனால் 1000 உறுப்புகள் இருந்தாலும் கூட அதிலே பிரதானமான உறுப்பு என்பது இதயம். அந்த இதயம் என்பதுதான் நமக்கு பிரதானமாக இருக்கக்கூடிய, இன்றைக்கு இதயத்தை தொட்டு சொல்லுகிறேன் என்றுதான் சொல்லுவார்கள். நான் என் நெஞ்சை தொட்டு சொல்லுகிறேன் என்று சொல்வதை விட, என் கையை தொட்டு சொல்லுகிறேன், என் காலை தொட்டு சொல்லுகிறேன் என்று சொல்வதை விட, நான் என் இதயத்தை தொட்டு சொல்லுகிறேன் என்று சொல்வது இதயம். அப்படிப்பட்ட இதயமாக இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தால் போற்றப்படுகிற ஒரு இயக்கமாகத்தான் இளைஞர் அணி இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த இளைஞர் அணிக்கு பல்வேறு கடமைகள் இருக்கிறது. உங்களுக்கு மிகப்பெரிய எதிர்காலம் இருப்பதாக நமது தலைமை கழகத்தினுடைய பேச்சாளர் கண்ணன் அவர்கள் சொன்னார்கள். இளைஞர் அணியிலே இருந்து வந்தவர் தான் ஈரோட்டிலே நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். இளைஞர் அணியிலே இருந்து வந்தவர் தான் இன்றைக்கு பவானி வடக்கு ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளராக இருக்கிறார். இளைஞர் அணியிலே இருந்து வந்தவர் தான் பவானி தெற்கு ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளராக இருக்கிறார். ஆக எனக்கு கூட ஒரு ஆசை, எல்லாரும் இந்த டேக் போடுறாங்களே, எதுக்கு போடுறாங்க? ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போகிறாங்க. நாம் காலேஜ் எல்லாம் போய் படித்தோம். இந்த டேக் போட்டு ஒரு ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போக முடியலையேன்னு ஒரு மனசில் வருத்தம் இருந்தது. அந்த வருத்தம் இன்னைக்கு தீர்ந்துருச்சு. இந்த டேக் போட்டு சரி ஐடி கம்பெனிக்காவது போகல, இளைஞர் அணியில் டேக் போடுறது கொடுத்து வச்சுருக்கணும். அப்போது ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போனால் என்ன மரியாதை இருக்குது? அங்கிருந்து ஒரு 10 பேர் கூட வேலை செய்கிறவங்களுக்கு நம்மளுக்கு பழக்கம் இருக்குது. ஆனால் இந்த டேக்கு போட்டால் 1000 இளைஞரிடத்திலே எனக்கு ஒரு நட்பு உருவாகும். ஆக அந்த டேக்கு மரியாதை இருக்கிறதா? இந்த டேக் மரியாதை இருக்குன்னு சொன்னால், நான் கல்லூரியிலே படித்து வேலைக்கு சேரவில்லை என்று சொன்னாலும் கூட இன்னைக்கு இளைஞரணி டேக் போட்டு நிற்கிறனே, இதுவே என்னுடைய மனதிற்கு ஆனந்தமாக இருக்கு. உங்களை எல்லாம் இந்த டேக் போட்டு பார்க்குறப்போ, அதாவது டேக் போட்டாவே நம்ம உடலில் ஒரு புதிய அழகு நமக்கு தோன்றுகிறது. நாம் ஏதோ ஒரு பெரிய கம்பெனியில், ஒரு ஐடி கம்பெனியில் நாம் மிகப்பெரிய இந்த நாட்டை கட்டமைக்கக்கூடிய ஒரு செயலை செய்வதைப் போல இந்த இளைஞர் அணிக்கு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு இருக்கிறது, ஒரு மிகப்பெரிய செயல்பாடுகள். நம்ம மற்ற கூட்டமெல்லாம் இப்படி நம்ம சாதாரணமாக நடத்துவோம். ஆனால் இளைஞர் அணியில் மட்டும் நாம் இந்த மாதிரி முறையாக கார்டு கொடுத்து, முறையாக கோடு நம்பர் கொடுத்து, தகுதி படைத்தவர்களை மட்டும்தான் உள்ளே அனுப்புவார்கள். இளைஞர் அணி அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, நீங்கள் எந்த இடத்துல ஒரு அமைச்சர் போய் பார்க்கணும், நான் இளைஞர் அணி அமைப்பாளர்னா முதல்ல உள்ள விட்டுருவாங்க, மாவட்ட செயலாளர்னா நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கன்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு அதுதான் நிலம். அந்த அளவுக்கு இன்னைக்கு இளைஞர் அணியில் ஒரு மிகப்பெரிய இதுதான். அவர் இன்னைக்கு அமைப்பாளர் ஆகிட்டார். அதில் ஒரு என்னை கொஞ்சம் மாட்ட வச்சிட்டார். என்னன்னா, இப்போ மகாபாரதத்தில் கண்ணனை எல்லாரும் பேசுவாங்க, கண்ணா நீதான் இப்படி கெடுத்து போட்டேன், இந்த போர் வந்ததுக்கு காரணமே நீதான், கர்ணனை கவசகுண்டலத்தை எல்லாம் பொய்ய சொல்லி வாங்கினது நீதான் அப்படின்னு கண்ணனை எல்லாரும் பேசுவாங்க. அப்போ கண்ணன் சொல்லுவாப்புல, நான் அந்த உலகத்துக்கு நல்லதுக்காகத்தான் செஞ்சேன், ஆனால் எல்லோரும் என்னையவே பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை போல இன்னைக்கு அவர் சொல்லிட்டார். நான் என்ன சொல்லியிருக்கிறேன், தலைமையில் இன்டர்வியூ வச்சு நம்ம துணை முதலமைச்சர் தான் கூட தேர்ந்தெடுத்தான்னு சொன்னேன். அவர் என்னோட பரிந்துரையில் வந்துட்டுன்னு சொல்லிட்டார். அது ஏகப்பட்ட பேர் கேட்டாங்க, எனக்கு நீங்கள் பரிந்துரை பண்ணால் போதுமாமா? இல்லைங்க, நான் பண்ண கிடையாதுங்க, அது துணை முதலமைச்சர் தான் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. நாங்கள் பேரளவுக்கு தான் பரிந்துரை, நாங்கள் ஒரு 5-6 பேருக்கு பரிந்துரை பண்ணியிருந்தோம். நாங்கள் ஒருத்தருக்கு இல்லை, நாங்கள் 5-6 பேருக்கு பரிந்துரை பண்ணியிருந்தோம். இன்டர்வியூ வச்சாங்க. இன்டர்வியூ வச்சு அதில் ஒரு சந்தேகம், இன்டர்வியூ வச்சு ஒரு சந்தேகம், அதை கிளியர் பண்ணுறதுக்கு உளவுத்துறை போலீஸ் விட்டு விசாரித்து
இப்போ நம்ம இன்டர்வியூக்கு போனதுக்கு நிறைய பேருக்கு மிஸ் ஆகி போச்சு. அவங்க ஒரு விதத்தில் கூப்பிட்டு எங்கள்கிட்ட எல்லாம் வருத்தப்படுறாங்க. நாங்கள் ஒன்றும் பண்ணுறதில்ல, இது எதில் வேணாலும் சிபாரிசு உண்டு. நீங்கள் வேறு ஏதாவது கான்ட்ராக்ட் போனால் கூட சிபாரிசு உண்டு, நீங்கள் வேலைக்கு போனால் சிபாரிசு உண்டு. சிபாரிசே இல்லாத ஒரு பதவி போடுறாங்கன்னா இளைஞர் அணியில் தான். ஒரு மந்திரி சிபாரிசு பண்ணாவே எடுபடாது. நீங்கள் இளைஞர் அணிக்கு இவரை போடுங்கன்னு எந்த மந்திரி சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு ரிப்போர்ட் கரெக்டாக வரணும். அவங்க எப்படி ஆக்டிவிட்டீஸ், அவங்களுடைய பர்சனல் ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்கு, அவங்க எப்படி மக்களோட பழகிறாங்க, இவங்க கட்சியை வளர்த்துவாங்களாம், இந்த ஆக்டிவிட்டீஸ் வச்சு தான் அவங்களுக்கு பொறுப்பு போடுறாங்க. சில இளைஞரணி நிர்வாகிகள் சில நேரத்தில் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கு. எல்லா துணை வைப்பாளர்லாம் எல்லாரும் தகுதியானவங்க கொடுத்துருக்காங்க, சில நேரத்தில் வர்றதில்லை. சில நேரத்தில் இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் சில நிர்வாகிகள் வர்றதில்லை. ஆனால் இந்த பொறுப்பணிக்கு சாதாரண நினச்சிடாதீங்க. நீங்கள் எல்லாம் உங்களுக்கு எதிர்காலம் உண்டு. இளைஞர் அணிக்கு இப்போ 25% எம்எல்ஏ சீட் கேட்குறாங்க. எம்எல்ஏ சீட்டு கேட்குறாங்க. 100 எம்எல்ஏ போட்டால் 25 எம்எல்ஏ இளைஞர் அணியிலிருந்து எடுக்கணுங்கிறாங்க. நாளைக்கு உங்களில் ஒருவர் இதில் வரலாம், உங்களில் ஒருவர் இதில் வரலாம். ஆனால் நீங்கள் லைவில் இருக்கணும். இந்த பதவி வாங்கிட்டு நீங்கள் பயன்படுத்தணும். இப்போ நாங்கள்லாம் எப்படி பண்ணோம், நான் சாதாரண விவசாய குடும்பம் தான். நான் வந்து ஒரு அமைச்சர் வரைக்கும் வந்தேன். என்னென்னா எங்கே போனாலும் ஒரு துடியை மைக்கை வாங்கிட்டு, நான் வம்பளை மைக்கு வாங்கி பேசுவேன், பேச்சாளர் பேசுவார், நான் போய் இடையில போய் மைக்கு வாங்கிக்குவேன். மைக்கை வாங்கிட்டு அந்த வேனில் தொங்கிட்டே பேசிட்டு போவேன். கோஷம் தான் போடுவோம். முதல்ல கோஷம் போடத்தான் ஆரம்பித்தேன். கோஷம் போட ஆரம்பித்து மைக் செட்டில் பேசுகிற கால் வழினா கூப்பிடு தோப்பு எங்கடா சத்தின்னு கூப்பிடுவாங்க. அப்படித்தான் முதல்ல மைக்கு என்கிட்ட கொடுத்தாங்க. அப்போ நான் சாதாரண வார்டு செயலாளர். அப்போ அந்த மைக்கை வாங்கி கோஷம் போட்டு கத்தி கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் அந்த மைக்கில் இருந்து அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு போய் அப்போ நம்மளையே பேச சொல்லுங்கிற அளவுக்கு நாங்கள் வந்து, அப்புறம் ஒரு பேரூர் செயலாளர், அப்புறம் ஒரு ஒன்றிய செயலாளர். நாங்கள் ஒன்றிய செயலாளர் இருக்கிறப்போ நாங்கள் இப்போ இன்றைக்கெல்லாம் ஒரு கூட்டம்னா மெசேஜ் தான் போட்டுறாங்க, வாட்ஸ்அப்பில் தகவல் போட்டுடுறாங்க. ஆனால் அன்றைக்கெல்லாம் அப்படி இல்லை. அன்றைக்கெல்லாம் அப்படி இல்லை. 20 வருஷத்துக்கு முன்னாடி தான், வெகு நாள்லாம் கிடையாது. நாங்கள்லாம் பைக் எடுத்துகிட்டு டோர் பை டோர் நேரில் போய் அழைப்பு கொடுப்போம். இங்கே இருக்கிற எல்லா ஒன்றிய செயலாளரும் நாங்கள் அதை பண்ணித்தான் நாங்கள் மேலே வந்திருக்கிறோம். நாங்கள் வந்து அண்ணா தொழிற்சங்கத்தில் தலைவராக இருந்தேன். 25 ஆண்டு காலம் தொழிற்சங்கத்தினுடைய தலைவர். தொழிற்சங்கத்தில் அடுத்த நாள் மேதனம்னா முன்னத்த நாள் போய், இன்னைக்கெல்லாம் அந்த பிளாஸ்டிக் கொடியெல்லாம் இன்னைக்கு வரல, பேப்பர் கொடி தான். அதை வாங்கி பைசடை போட்டு கட்டி அந்த ரொட்டி கடையில் பசை வாங்கிட்டு வந்து பசை போட்டு நாங்களே ஒட்டுவோம். நாங்களே தோரணம் ஒட்டி இங்கே கம்யூனிஸ்ட் கோட்டை பெருந்துறையில் அவைய 4 இடத்துல கொடியேற்றுவாங்க, நாங்கள் 4 இடத்துல கொடியேற்றுவோம். நாங்கள் வந்து ஸ்பேனர் பிடிச்சிட்டு இருக்க மாதிரி அன்றைக்கி இருக்கிற கட்சியினுடைய கொடி. நாங்கள் எல்லா இடத்துலையும் கம்யூனிஸ்ட் கட்சி விட 10 இடத்துல தோரணத்தை அதிகமாக கட்டி 12 மணி வரைக்கும் தோரணம் கட்டுவேன். காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு கிளாஸ்காரரையெல்லாம் போய் கூட்டிகிட்டு வந்து நாங்கள் 7 மணிக்கு கம்யூனிஸ்ட்காரர் கொடியேற்றக்கு முன்னால் போய் நாங்கள் போஸ்ட் போட்டு கொடியேற்றிடுவோம். இதெல்லாம் கஷ்டப்பட்டதுனால படிப்படியாக முன்னேறி நாங்கள் வந்து ஒரு எம்எல்ஏ ஆகி, மந்திரியாகி, கமிட்டியினுடைய சேர்மன், மாவட்ட செயலாளர் எல்லாம் உயர்ந்து வந்திருக்கிறோம். நாம் இந்த பதவி மட்டும் இல்லை, இப்போ இந்த இளைஞரணி பதவி மட்டும் இருந்துட்டா உங்களுக்கு நாளைக்கு எம்எல்ஏ சீட் வந்துடுமா? அப்படியெல்லாம் வராது. உங்களுக்கு இது ஒரு ஆயுதம். இந்த ஆயுதத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீர்கள் என்பதை பொறுத்துத்தான் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கிறது. உங்கள் கையில் பேனா கொடுத்துட்றாங்க, சரி இப்போ பேனா கிடச்சிருச்சு, நாம் நீ சூப்பர் பரீட்சையில் பாஸ் ஆகிடலன்னா ஆயிட முடியுமா? அந்த பேனாவை கையில் பிடிச்சி உங்கள் மூளையை பயன்படுத்தி நீங்கள் எப்படி எக்ஸாமில் நல்லபடியாக எழுதுனீங்கன்னா தான் நீங்கள் பாஸ் ஆக முடியும். உங்கள் கையில் ஒரு ஆயுதம் தற்காப்புக்கு வச்சுக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ உங்களை தாக்கிறதுக்கு ஒரு வர்றப்போ, ஒரு புலியோ அல்லது ஒரு மிருகமோ வர்றப்போ நீங்கள் அதை பயன்படுத்தினா தானே நீங்கள் தப்பிக்க முடியும். ஆயுதம் கையில் இருக்குது, நீங்கள் இப்படி நின்றுட்டீங்கன்னா அது வந்து உங்களை அடிச்சலிட்டு போயிடுது. அப்போ இந்த இளைஞரணிங்கிறத ஆயுதம் பயன்படுத்தினால் மட்டும்தான் இதற்கு பெருமை. பயன்படுத்தலைன்னா நீங்கள் இளைஞரணி மட்டும் இல்லை, நீங்கள் மாநில துணை பொதுச் செயலாளருக்கு போனாலும் அது பயனற்று போய்விடும். அப்போ இளைஞரணிங்கிற இந்த ஆயுதத்தை வச்சு எந்த அளவுக்கு நீங்கள் களத்தில் போய் நிற்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உயர்வு கிடைக்கும். நாங்கள் நினச்சா கூட உங்களுக்கு தடுக்க முடியாது. இங்கே 2 இளைஞரணி செயலர் சூப்பராக செயல்பட்டால் ரிப்போர்ட் எப்படி போகும்? பெருந்துறையில் 2 பேர் சூப்பராக செயல்படுறான்னு போகும்.
இப்போ தோப்பு வெங்கடாசலத்தை தேட மாட்டாங்க. பெருந்துறையில் அவர் தான் பெரிய ஆளா, இளைஞரணியில் 2 பேர் சிறப்பாக செயல்படுறாங்க, அவர் லிஸ்டே எடுங்கப்பான்றவர் தலைவர். அப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கு இணைய நீங்கள் வந்துடுவீங்க. இதெல்லாம் நான் சொல்லக்கூடாது, ரகசியம். ஆனா இருந்தாலும் இந்த கட்சி வளர்ச்சிக்கு நான் சொல்றேன், சொல்லித்தான் கொடுக்கிறேன். என்னையே மிஞ்சுவீர்கள் என்று தெரிஞ்சும் கூட இந்த வித்தையை உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கிறேன். இதெல்லாம் சொல்லி கொடுக்காத வித்தைகள். ஆனா இருந்தாலும் சொல்றேன், எல்லாரும் களத்துல வந்து நில்லுங்க. யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் இந்த இடத்துக்கு வரலாம். அதனால இந்த இடத்துக்கு வரலாங்கிறப்போ நாங்கெல்லாம் டெஸ்ட் போட்டியெல்லாம் தாண்டி தான் ஃபைனல் வரணும். முதல் டெஸ்ட்டு, 2வது டெஸ்ட்டு, 3வது டெஸ்ட்டு, ஃபைனல் டெஸ்ட். நாங்கள் 3 டெஸ்ட்டு தாண்டி 4வது டெஸ்ட் வரணும். உங்களது ஃபைனல் எடுத்ததே ஃபைனல் டெஸ்ட் 20. நீங்கள் ஃபைனலில் ஜெயிச்சா போதும், உங்களோட ஃபைனல். நீங்கள் இன்னும் முதல் எக்ஸாம், 2வது எக்ஸாம், 3வது எக்ஸாம் வேண்டியதில்லை. அப்போ இது இளைஞர் அணிக்கு மட்டும் இது கிடைச்சிருக்கு. அப்போ இதை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தணும். இதெல்லாம் இவ்வளோ தூரம் நான் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ இளைஞர் அணி மாநாடு, இந்த மாநாடு மிக முக்கியமான ஒரு மாநாடு. இப்போ புதுசாக ஒரு கட்சி வந்திருக்கு, எங்கேருந்து கூட்டத்தை கூட்டிகிட்டு வராங்கன்னு தெரியல. கூட்டம் நிறைய நிற்கிது, எங்கேருந்து வராங்கன்னு தெரியல. அவங்கள கவுண்டர் கொடுக்குற கூட்டம் நம்மகிட்ட மட்டும்தான் இருக்குது, வேற தமிழ்நாட்டில் வேற யாரும். நாம் எந்த கட்சியில் கூட்டம் கூட்டிகிட்டு வந்தாலும் நாம் அதை மறுக்கக்கூடாது. இந்த கூட்டம் கொஞ்சம் சேருது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதுக்கு முறியடிக்கிற கூட்டம் ஒரே கூட்டம் திராவிட முன்னேற்ற கழக இளைஞர்கள் நம்மகிட்ட தான் இருக்கு. அந்த உற்சாகம் நம்மகிட்ட இருக்கணும். நீங்கள் எல்லாம் வர்றீங்க, அங்கே எல்லாம் போய் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வந்துடக்கூடாது. எல்லாம் வட்டு சரி பிஸ்கட் தீர்ந்து போச்சு, பக்கத்தில் ஒரு பிஸ்கட்டு, இங்கே ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு அங்கே ஒரு தலைவர் வந்தால் என்ன ஆட்டம் ஆடுறாங்க. நீங்கள் அதுக்கு விசில்லாம் கட்டுறாதீங்க, அதெல்லாம் கொடுக்க மாட்டேங்க. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட எழுச்சி இருக்கணும். நீங்கள் கூட்டம்னா ஒரு எழுச்சி இருக்கணும். சும்மா கூடத்துக்கு போனால் வந்துட்டு அவர் ஒரு பக்கம் தூக்கிட்டு இருப்பார், இவங்க ஒரு பக்கம் தூக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு கேட்டு என்னமோ படத்துல அப்படின்னு சொன்ன மாதிரி என்னமோ போனால் கூட்டம் முடிஞ்சது, வந்தால் மிக்சர் கொடுத்தாங்க, டீ கொடுத்தாங்க, அப்படியெல்லாம் கிடையாது. காலம் பொன் போன்றது. நாம் எங்கே போனாலும் முத்திரை பதிக்கணும். இப்போ நம்ம ஆட்ட கட்டமைப்பு வச்சிருக்கிற இயக்கம் இந்தியாவில் எந்த இயக்கம் கிடையாது. அவ்வளோ கட்டமைப்பு ஒரு வலுவான இடத்துல ராஜா வீட்டு கண்ணுக்குட்டியை சொல்கிறாங்களா, நீங்கள்லாம் ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி, எல்லா வசதியும் இருக்கு. நீங்கள் அந்த கட்சியில் கூட்டத்துக்கு போனா 2 நாள் வேலைக்கு போய் பணத்தை சேர்த்து வச்சு அப்படி போகிறாங்க. கஷ்டப்பட்டு அவனே 4 பேர் சேர்ந்து வண்டி எடுத்துகிட்டு போகிறான். அவங்களே 4 பேர் 10 பேர் சேர்ந்து எனக்கு ஒரு கூட்டத்துக்கு போகிறோம், கொஞ்சம் பணம் கொடுங்க, மத்தியானம் சாப்பாட்டுக்கு வேணும், கஷ்டப்பட்டு போகிறப்பா இருங்க. உங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம், வண்டி எடுத்து கொடுக்குறோம், சாப்பாடு கரெக்டாக கண்டெய்னரில் போட்டு கையில் சாப்பாடு, தண்ணி பாட்டில் அது ஒரு ஜத்தன் ஜேலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜத்தன். இப்போ நம்மளது எப்படி சிஸ்டமேட்டிக்காக பண்ணுவாங்க, தண்ணி பாட்டில். அப்புறம் பஸ்ஸில் ஆடியோ வேணுங்கிறீங்க, அதுவும் நான் செட் பண்ணி கொடுத்துடலாம். வீடியோ வேணுங்கிறீங்க, அதையும் போட்டுடலாம். வீடியோ ஆடியோவோட பஸ் பண்ணி கொடுத்துடலாம். என்ன வேணாலும் நீங்கள் ஆட்டம் போடுங்க, ஆனால் நீங்கள் சந்தோஷமாக பண்ணாதான் சீருடைங்கிறாங்க. எனக்கு ஒரு ஆசை, நம்ம இளைஞர் அன்னைக்கு எல்லாத்துக்கும் ஒரு டிஷர்ட் வாங்கி கொடுக்கலாம்னு ஆசைப்படுறேன். ஒரு 4 நாள் டைம் இருக்கு, இது ஒன்றும் தலைமை சொல்லலை, நான் செய்யலான்னு ஒரு ஆசை. மாநாட்டுக்கு வருதுங்க டிஷர்ட்டும், மாநாட்டுக்கு டிஷர்ட் வருது, அவங்க ஒரு கலர் கொடுப்பாங்க. நான் எதை வெள்ளை கலரு, நீங்கள் எங்கே தனி கலராக கொடுக்குற, நீங்கள் எங்கே வேணாலும் போட்டுக்கலாம், எங்கே வேணாலும் நீங்கள் போட்டு போகலாம். நீங்கள் யாராவது சந்திக்கு போவீங்க, அந்த கலரை போட்டு போனால் தெரிஞ்சு போயிரு, நீங்கள் இந்த கலரை போட்டு போங்க ஏனுங்க. அதனால் நாங்கள் உங்களுக்கு வெள்ளை கலர் டிஷர்ட்டும் ஒன்று எனக்கு என்னுடைய அன்பளிப்பாக உங்களுக்கு இளைஞர் அணிக்காரருக்கு
பாபு இதெல்லாம் எடிட் பண்ணிட்டு தான் போடணும். இப்போ சௌரியத்துக்கு போட்டக்கூடாது, குறிப்பே எதிர்கட்சிக்காரர் கொடுத்துடக்கூடாது. ஆமாம், அதனால அதை செஞ்சு கொடுத்துட்றேன். அப்போ நாம எல்லாமே நம்ம ராஜா வீட்டு கண்டுபிடி சொல்லலாம். வசதி படைச்ச குடும்பத்தில் பிறந்தவன் 4 காரில் போவேன். நேரு உடைய பையன் யாரு, நேரு வீட்டு குழந்தைகள் படிக்கிற பொழுது ராஜீவ் காந்தி ராகுல் காந்திக்கு 4 கேட் இருக்கணும். 4 கேட்லையும் 4 கார் வந்து நிற்கும். இந்திரா காந்தி எல்லாம் படித்த காலத்தில். காரணம் அவ்வளோ பெரிய கோடீஸ்வரர் ஃபேமிலி. ஆனால் எல்லாரும் இப்படி படிக்க முடியுமா? அந்த மாதிரி நீங்கள் அவ்வளோ உயர்ந்த இடத்துல இருக்கீங்க. அப்போ நீங்கள் எல்லாம் உற்சாகத்தை காட்டணும். நீங்கள் அந்த இயக்கத்துக்கு நீங்கள் வலுவான ஒரு அட்டாக் பண்ணுறதுக்கு உங்களை பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் எல்லாம் களத்துக்கு வரணும். இன்னும் 4 இளைஞர்கள் கூட்டுறணும். எல்லாரும் நம்ம அந்த ஸ்பாட்டுக்கு ஆஜராகணும். வந்து தலைவர் பேச ஆரம்பிச்சது நீங்க எந்திரிச்சு போயிடணும். அப்படி இப்படி கலைஞ்சிடணும். அப்புறம் கூட்டத்தை கூட்டிட்டு போய் அதுக்கு 2 ஆளை போட்டு எந்திரிக்காத உட்கார வைக்கிறதுக்கு ஒரு 4 ஆள். எதுக்கு இது? அவங்க கருத்து தான் சொல்லுவாங்க. நீங்க கருத்து கேட்டா தான் நீங்க வந்து ஜெயிக்க முடியும். வாழ்க்கையில் ஒன்று வச்சுக்கோங்க. நீங்க மாவீரன் பிளாட்டோ, மிகப்பெரிய உலகத்தில் மிகப்பெரிய ஒரு அறிவாளி பிளாட்டோ. அவன் மிகப்பெரிய ஒரு படிப்பாளி, பல நூல்களை படித்து கற்றவன். பகத்சிங் இன்றைக்கு உலக அளவில் பேசப்படக்கூடிய மிகப்பெரிய விடுதலை போராட்ட தியாகி. பகத்சிங்கை தூக்கில் போறன்னு சொல்றாங்க. நாள் குடிச்சிட்டாங்க, வெள்ளக்காரன் சுட்டு கொண்டு போட்டான். சரி, உனக்கு தூக்கு நாளைக்கு காலையில். பகத்சிங் காலையில் போகிறாங்க 3 மணிக்கு. உங்களை நான் தூக்கில் போட போகிறேன் 4 மணிக்கு. கடைசி ஆசை இருந்தால் ஏதாவது சொல்லிடுங்க அப்படின்னு பகத்சிங்கிட்ட கேட்குறாங்க. பகத்சிங் சொல்கிறார், 4 மணிக்கு தூக்கில் போடுறீங்க, எனக்கு ஒரே ஒரு ஆசை, 5 மணிக்கு ஒரு நேரம் எக்ஸ்டெண்ட் பண்ணி 1 மணி நேரம் கூடுதலாக்கி 5 மணிக்கு தூக்கில் போடுங்க அப்படின்னு கேட்குறாப்புல. சில நம்மளில் இருந்தால் எனக்கு விடுதலை பண்ணுங்கன்னு கேட்டிருப்பாங்க. ஆனால் அவள் அப்படி கேட்கல. பகத்சிங் வந்து 5 மணிக்கு தூக்கில் போடுன்னு சொல்கிறாங்க. இந்த அதிகாரி கேட்குறாங்க, எதுக்கு 1 மணி நேரம் அவகாசம் கேட்குறீங்க? நான் ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு இருக்கிறேன். அந்த புத்தகத்தில் இன்னொரு 1/4 பக்கம் 1/4 பேஜ் இன்னும் படிக்க முடியாமல் இருக்கு. நீங்கள் 1 மணி நேரம் டைம் கொடுத்தீங்கன்னா அந்த 10 பக்கத்தை படித்து முடிச்சுட்டு நான் வந்துடுறேன், என்னை தூக்கில் போட்டுன்னு சொன்னவன் மாவீரன் பகத்சிங். எந்த அளவுக்கு அவனுக்கு பேரறிஞர் பெருந்தகை அண்ணான்னு சொல்றான். இன்னைக்கு அண்ணாவை சொல்லாமல் அரசியல் இல்லை. அப்படிப்பட்ட பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் தமிழ்நாட்டில் தொடர்ந்து காங்கிரஸ் ஆட்சி. தொடர்ந்து உங்களுக்கு தெரியாது, சுதந்திரம் வாங்க நாள் இருந்து காங்கிரஸ் கட்சி தான் தமிழ்நாட்டில் ஆட்சி, தமிழ்நாட்டில் முதலமைச்சர். திமுக எப்போ வந்து தெரியுமா? காங்கிரஸ் கட்சி, டெல்லி அரசாங்கத்துடைய காங்கிரஸ் கட்சி தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். 1967 தான் தமிழ்நாட்டில் முதல்ல திமுக ஆட்சி. அப்ப திமுக ஆட்சிக்கு முதலமைச்சராருன்னா பேரறிஞர் பெருந்தகை அண்ணா தான் முதல்ல முதலமைச்சர். அந்த அண்ணா வந்து 2 MA படிச்சிருக்கார். 2 MA. காஞ்சிபுரத்தில் நெசவாளர் குடும்பத்தில் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவர். அப்படிப்பட்ட அறிஞர் அண்ணா ஏராளமான புத்தகத்தை படிப்பார். அண்ணாவுக்கு 67 முதலமைச்சராக பதவி ஏற்கிறார். 69 கேன்சர், புற்றுநோய்க்கெல்லாம் போகிற அளவுக்கு மருந்து வந்துச்சு. ஆனால் 69 பெரிய அளவுக்கு மருந்து கிடையாது, முத்தி போச்சு. 4th ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. 1வது ஸ்டேஜ் 2வது ஸ்டேஜ் இருந்தால் கொஞ்சம் காப்பாற்றிடலாம். 4th ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. அண்ணா படித்தவர், அண்ணாவுக்கு தெரியும். அண்ணாவை அமெரிக்காவுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அமெரிக்காவில் கொண்டு போய் படுக்க வச்சுருக்காங்க. கேன்சருக்கு ஆப்ரேஷன் அடுத்த நாள் காலையில். அண்ணா கிட்ட போய் சொல்கிறாங்க, காலையில் உங்களுக்கு 5 மணிக்கு ஆப்ரேஷன், நீங்கள் ரெடியாக இருங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறார், 5 மணிக்கு ஆப்ரேஷன் வேண்டாம், 10 மணிக்கு வச்சுக்கணுன்னு சொல்கிறார். அப்புறம் கேட்குறாங்க, சிஎம் சார் 10 மணிக்கு, அப்போ சிஎம் 10 மணிக்கு ஆப்ரேஷன் வச்சு சொல்கிறாங்கன்னு கேட்குறாங்க அண்ணா கிட்ட, ஏன் 5 மணி நேரம் தள்ளி வச்சு சொல்கிறீங்க, நேரம் இது நல்ல நேரம் வருதாங்க. இல்லை, எனக்கு கேன்சர், எனக்கு 4th ஸ்டேஜ், நான் இனிமேல் உசுரோட தமிழ்நாட்டுக்கு போக போகிறதில்லை, என்னுடைய வாழ்க்கையினுடைய இறுதி நாளுக்கு நான் வந்துட்டேன், நான் ஒரு புத்தகம் படிச்சுட்டு இருக்கிறேன்,
அந்த புத்தகம் வந்து இன்னொரு 5 மணி நேரம் படித்து அந்த புத்தகத்தை பூரா படித்து முடிச்சிருவேன். என்னுடைய கடைசியாக அந்த புத்தகத்தை பூரா நான் படித்து முடிக்கணும். அதனால் நான் படித்து முடிச்சுட்டு வந்துடுறேன். நான் மீண்டும் திரும்பி வருவேனோ வரமாட்டேன்னு எனக்கு தெரியாது. அதனால் எனக்கு ஒரு 5 மணி நேரம் அவகாசம் கொடுங்க. 10 மணிக்கு ஆப்ரேஷன் வச்சுக்கணும்னு சொல்கிறாரு. அதை ஏற்று அவருக்கு அனுமதி கொடுக்குறாங்க. அவர் அந்த புத்தகத்தை முழுமையாக படிச்சுட்டு ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போகிறாரு. போனவர் திரும்பி வரல. அப்படிப்பட்ட பேரறிஞர் அண்ணா புத்தகத்தினால் ஈர்க்கப்பட்டு நூல்களை படித்து இன்றைக்கும் தமிழ்நாட்டில் பேரறிஞர் அண்ணாவை சொல்லாமல் பெயரை சொல்லாமல் அரசியல் யாரும் செய்ய முடியாது. இதெல்லாம் நான் சொல்லுவதற்கு காரணம், எல்லோரும் எல்லாவற்றிலும் ஒரு ஈர்ப்போடு இருக்க வேண்டும். ஏதோ போனோம், ஏதோ பார்த்தோம், வந்தோம், என் அரசியலுக்கு போகிறேன், என்னமோ திமுக இருக்கானாமா, என்னமோ இளைஞரணியில் இருக்கானாமா, அப்படிலாம் இருக்கக்கூடாது. திமுகவில் நான் இளைஞரணியில் ஒரு பக்கம் இருக்காங்கன்னா அந்த பகுதியில் அவங்க இந்த இளைஞரணிக்கார பேரை சொன்னால் அந்த பகுதி முழுவதும் தெரியும். நாளைக்கு நீங்கள் போய் உள்ளாட்சியில் ஒரு இடத்துல களத்தில் இறங்குனீங்கன்னா, அடேசாமி இளைஞரணியில் ஒருத்தர் வர்றாரு, நாம் எப்படி எதிர்த்து எவனும் போட்டி போடுறதுக்கே பயப்படணும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு கருவி. இது ஒரு கருவி. இது வந்து பதவி தான் கட்சி கொடுக்க. உங்களை மேலையெல்லாம் தூக்கி விடுறதை நீங்கள் தான் மேலே வந்துக்கணும். பதவி மட்டும்தான் கொடுக்கும். மாவட்ட செயலர்னா மாவட்ட செயலர் பதவி கொடுத்துருவாங்க. அதில் நான் எப்படி ஸ்டாண்ட் பண்ணுறதை பொறுத்த எனக்கு அடுத்த ப்ரமோஷன். அப்போ நம்மளுடைய செயல்பாடு அனைத்தும் நம் வாழ்க்கைக்கு ஒரு படிக்கல். நம் முயற்சிகள் அனைத்தும் நமக்கு வாழ்க்கைக்கு ஒரு படிக்கல். ஆக நாம் வந்து எதில் இருந்தாலும் நாம் முத்திரை பதிக்க வேண்டும். இளைஞரணி கூட்டத்துக்கு வாங்க, எல்லாரும் போகிறாங்க, நாம் வரலையும் இந்த கூட்டத்தில் லட்சம் பேர் வராங்க, நாம் ஓடி நாங்கள் கண்டுபிடிச்சி போடுவாங்களா அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சிடக்கூடாது. நாங்கள் இந்த வந்தவங்களை பார்க்கறது விட வராதவங்க இருந்தால் நான் மெயினாக பார்ப்போம். அது என்னமோ நம்மகிட்ட இருக்கிற ஒரு கெட்ட வழக்கமோ நல்ல வழக்கமோ தெரியல. இந்த வராதவங்க டக்குன்னு நம்ம மனசுக்கு வந்துடும். வராதவங்க யாரு, வந்தவங்களுக்கு அதை பற்றி ஒரே செகண்டு தான் வந்தவங்க. வராதவங்க யாரு அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு லிஸ்ட் எடுத்துறோம். அதனால் தயவு கூர்ந்து எல்லாரும் வாங்க. நாளைக்கு நடக்கிற உங்களுக்கு நாங்கள் பஸ் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்றோம். நாங்கள் உங்களுக்கு எல்லா டிஃபன் நிலை ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்றோம். ஏதோ ஐஸ்கிரீம் வேணா அதுவும் வாங்கி கொடுத்துட்றோம். எல்லாம் பண்ணி கொடுத்துட்றோம். எல்லா இளைஞரணி நிர்வாகிகளும் கூட்டிகிட்டு வர வேண்டியது துணை அமைப்பாளருடைய கடமை. துணை அமைப்பாளர்கள் அத்தனை பேருடைய கடமை. நீங்கள் எல்லா இளைஞரணி நிர்வாகிகளையும் கூட்டி வர வேண்டும். டிஷர்ட்டு ஒன்று எடுத்து கொடுத்துட்றேன். தலைமையிலிருந்து கொடுப்பாங்க. என்னுடைய டிஷர்ட்டு ஒரு டிஷர்ட்டு உங்களுக்கு வந்துருக்கு. அது வந்து நீங்கள் வந்து என்னுடைய அன்பளிப்பாக கொடுக்குறேன். அப்புறம் 18ஆம் தேதி பெருந்துறையில் ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது விஜயமங்கலத்தில் சாயந்தரம் 5 மணிக்கு. அதில் நீங்கள் தவறாமல் கலந்துக்கணும். நீங்கள்லாம் பொதுக்கூட்டத்துக்கு வரணும், கேட்கணும். சில நேரத்தில் போட்டு ரொம்ப அறுக்கிறாங்கன்னு தெரிஞ்சால் கூட அதுலேயும் ஒரு அர்த்தம் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் மனசை வந்து அதையெல்லாம் கேட்டுக்கிட்டு எப்பவுமே நாம் வந்துங்க ஒருத்தர் பேசினா நம்மளுக்கு சந்தோஷம் வந்தால் மட்டும் கேட்கக்கூடாது. நாம் அந்த பொறுமை அங்கேருந்து தான் கற்றுக்கணும். சில நேரத்தில் பொறுமையோடு அதையெல்லாம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு சில அனுபவங்கள் வரும். அதனால் நீங்கள் அந்த பொதுக்கூட்டத்துக்கு வரணும். அந்த அன்னைக்கு காலையில் 10 மணிக்கு ஒரு ஆலோசனை கூட்டம் இருக்குது. நம்மளுக்குள்ள ஒரு கலந்தாய்வு கூட்டம், அதுலேயும் நீங்கள் கலந்துக்கணும். 19ஆம் தேதி அன்னைக்கு பவானியில் ஒரு கலந்தாய்வு கூட்டம் கவுண்டர் வகால் திருமண மண்டபத்தில் நடக்குது. 10ஆம் தேதி அன்னைக்கு ஈவினிங் கவந்தப்பாடியில் ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம் நடக்குது.